ஹெல்த்தி லைஃபோட உளுந்தங்களி மாவை வச்சு எப்படி களி செய்ய போகிறோம்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். களி செய்கிறதுக்கு ஹெல்த்தி லைஃபோட மாவுலேருந்து 1 கப் களி மாவு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவு கருப்பட்டி, அதே போல் ஒரு 50 நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனால் இவ்வளோ நல்லெண்ணெய் தேவைப்படாது, ஒரு 20 மில்லி தான் ஒரு கப்புக்கு தேவைப்படும். இப்போ பேன் எடுத்தாச்சு. பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிடணும். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. 2 கப்பு தண்ணி ஊற்றி முடித்ததோட நம்ம நொறுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த 100 கிராம் கருப்பட்டியை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த கருப்பட்டி நல்லா அந்த தண்ணியில் கரையணும். இப்போ சிலர் பாகுப்பதம்லாம் நிறைய டிஷ்ஷஸ்க்கு உண்டு. ஆனால் களியை பொறுத்த வரைக்கும் பாகுப்பதம் தேவையில்லை. அந்த கருப்பட்டி மட்டும் அதில் கரைஞ்சா போதும். நம்ம நல்லா நொறுக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல வேகமாகவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். ஏன்னா தூசி அந்த மாதிரி விஷயங்கள் கருப்பட்டியில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கருப்பட்டியை எப்போயுமே நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போ வடிகட்டிட்டு திரும்ப அதே பேனை லேசாக கழுவிட்டு அதில் என்ன செஞ்சிடணும், அந்த கருப்பட்டி பாவை மறுபடியும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ அது கொதிக்கணும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கடுத்து இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா தரன்னு கொதித்ததோட இந்த களி மாவை போட்டு ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் அவ்வளோதான் கிண்டி, இந்த மாதிரி அது கட்டியாக என்ன செய்யும், ஒட்டுறதை ஃபுல்லாக எடுத்து விட்டு கிண்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறோம், நல்லெண்ணெய் விட்டு அதை கிண்டிக்கிட்டே இருந்தோன்னு சொல்லிட்டா நம்மளுடைய ஹெல்த்தி லைஃபினுடைய சுவையான களி தயார். இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃபோட உளுந்தங்களி மாவு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.